அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். புறந்தாருக்கு சேயோன் தன் பூம் கழல்கள் வெல்க. சேயோன்னா தொலைவில் இருக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். தூரமா இருக்கக்கூடியவங்க. அப்படி தூரமா இருக்கக்கூடியவங்களை வணங்காம இருப்பவர்களுக்கும் வெகு தூரத்தில் இருப்பனுடைய அந்த பொலிவை திருவடிகளுக்கு வெற்றி வாய்ப்பதாக. யாரு அந்த உணர்வுல திளைக்கிறாங்களோ அவங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார். இவ்வளவுதான் வித்தியாசம். உள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை வலுத்தாதவருக்கு அது புறத்திலே எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு உங்க உள்ளதான் இருக்குது. நமக்கு உள்ளதான் அந்த தெய்வீகம் எனும் சிவம் இருக்குது. ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கோ ஏற்றுக்கொள்ளாமலோ அதை பற்றிய உணர்வு இல்லாமலோ அதை பற்றிய கவனம் இல்லாமலோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு தெய்வம் எனும் இந்த சிவம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான், வெளியில இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கழல்கள் வெல்க. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. கரம் குவிவார் அப்படின்னா கை கூப்பி வணங்கக்கூடியவர். சிரம்னா தலை. சீரோன் அப்படின்னா செம்மையான பொருள். செம்மை அப்படின்னாலே தூய்மையான அப்படின்னு பொருள். செம்மொழி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னா என்ன? பழமையான, தூய்மையான, முழுமையான, அதுக்கெல்லாம் பேர் இருக்கு. அப்போ செம்பொருள் சொன்னாலே அந்த சிவன் தான் செம்மையான பொருள், வேற எதுவுமே இல்லை. அப்படி கைகூப்பி வணங்கக்கூடியவர்களுக்கு இன்பத்தை அளிக்கும் இறைவனுடைய திருவடி வெற்றி பெறுக. தலை வணங்கக்கூடியவர்களுக்கு, யாரு தலை வணங்குறாங்களோ அவங்களுக்கு ஆத்ம ஞானத்துல உயர்வு செய்வதும் நலம் தரும் பலவிதமான இறைவன் வகுத்திருக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுக. மனிதன் எதனோடு தொடர்பு கொள்கிறானோ, நீங்க எதனோடு தொடர்பு வைக்கிறீங்களோ அதன் இயல்பு அவனுக்கு உரித்தாகிறது. நம்ம இப்போ துருவ நட்சத்திரம்னு சொல்றோம். அந்த துருவ நட்சத்திரத்தில் நீங்க தொடர்பு உணர்வுல நீங்க நினைவுல வைத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? அதோடு உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒன்று வருது. எப்படி? இப்போ தண்ணியில் போய் நம்ம குளிக்கிறோம். குளிக்கும்போது என்ன நடக்குது? உடம்புல உள்ளதெல்லாம் நீர் பட்டு ஒரு குளிர்தன்மை வந்து உடம்புல உள்ள அந்த மண், உடம்புல உள்ள எல்லாம் போயிடுது. இதே இதை நாம் ஒரு நல்ல நெருப்பை பற்ற வச்சு அதுக்கிட்ட போய் நம்ம இருந்தோம்னா இந்த தண்ணியினுடைய தன்மை மாறி அந்த தீயினுடைய வெப்பத்தன்மை உடம்புல பட்டு குளிர்ந்து இருந்த அந்த உடல் சூடாயிருது. அப்போ எதனுடையதோடு நம்ம இணைப்பு இருக்கிறோமோ அந்த தன்மை நமக்கு வருது. நீங்க இறைவனை சார்ந்தால் அந்த இறைத்தன்மை உங்களுடைய ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, இந்த வார்த்தையில் சொல்லி முடிக்கிறார். இறைவனுடைய திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வீகத்தினுடைய நிலை என்னன்னு சொல்லும்போது, அடியார்களை உய்விப்பது. ஒரு அடியார்னா யாரு? அந்த ஈசனிடம் தங்களை ஒப்படைப்பதற்கு ஏற்ற பக்தர்களாக அருள் துறையில் உயர்ந்து எய்தணும். இதுதான் அவங்களுடைய திட்டம். சிவ நிலையில சிவனை ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான நிலை என்ன அப்படின்னா, அவர் தன்னை முழுமையாக ஒப்படைப்பது. சரணாகதி நிலையில் அந்த அடியார் எப்படி இருக்கணும்? அடையாளத்தில் அல்ல அடியார்கள், உணர்வுல அடையாளத்துல பாருங்க. எல்லாத்தையும் ஒன்னாக பார்க்கக்கூடிய ஞானம் இருக்கணும்.
எல்லாத்தையும் சிவனாக, சிவன் சிவமாக இருப்பதையினுடைய பெறக்கூடிய ஒரு ஞானம் தான் அடியார்கள்னு சொல்லக்கூடிய ஞானம். நம்ம வேற வேற என்று பிரிக்காம எங்க போனாலும் அது சிவனாக வணங்க தெரியணும். ஒரு தேவி கோயிலுக்கு போனாலும் அது சிவனாக வணங்க தெரியணும். மற்ற கோவிலுக்கு போனாலும் அது சிவனாக வணங்க தெரியணும். நம்ம ஏன் எல்லாத்தையும் சொல்றோம்? எங்க போனாலும் அந்த அகஸ்தியருடைய துருவ நட்சத்திர ஒளியாக வணங்கி பழகுங்க. அந்த பழக்கம், அந்த பார்வை தான் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். எல்லாம் ஒன்றாக ஒரு ஞான சாதகன், அவரை தான் அடியார்கள்னு சொல்லுவோம். அடின்னா என்ன? ஒரு பொருளுடைய ஆழத்தை தான் அடின்னு சொல்லுவோம். ஆழம் என்பது அதனுடைய வேர் பகுதின்னு சொல்லுவோம். ஒரு மரத்தினுடைய அடி என்பது அதனுடைய மூலம். அந்த மூலம் கண்ணுக்கு தெரியாம இருக்குது, கீழே மண்ணுக்குள்ள ஊடுருவி இருக்குது. அதனுடைய சக்தி தான், அதுதான் மூலம். அதனுடைய வெளி தோற்றம் தான் அந்த மண்ணுக்கு மேல தெரியக்கூடிய இந்த மரத்தினுடைய பலவிதமான சுவை, பலவிதமான அதனுடைய உயரம், அதனுடைய தன்மை எல்லாம் தெரிஞ்சாலும் அதனுடைய மூலம்தான் என்ன வந்திருக்கு, வெளியில இப்படி பெருசா வந்திருக்கு. அந்த மூலம் இல்லைன்னா இது இப்படி ஒரு காட்சி கிடையாது. அப்போ மூலமாக இருக்கக்கூடிய அடிநிலையை, ஆழ்நிலையை உணர்ந்தவர் தான் அடியார்கள். சிவனடியார்கள் என்றால் சிவம் எனும் சிவத்தை, சிவம் இல்லாத எந்த இடமும் இங்க இல்லை. சிவம் இல்லாத எந்த பொருளும் இல்லை. சிவனுக்கு இன்னொரு பொருள் இல்லை. இங்க சிவத்தை தவிர இன்னொரு ஆப்ஷனே இங்க இல்லை. அப்போ சிவன் இல்லாத பொருள் இல்லை. சிவன் இல்லாத ஜடப்பொருளோ ஜீவப்பொருளோ எந்த ஒன்றும் சிவன் எனும் இல்லாத நிலையை இருக்கக்கூடிய சிவத்தை ஒரு சிவன் உணர்ந்தார். அப்போ சிவத்தை உணர்ந்த சிவன் எப்படி ஆகிறாரு? சிவம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சிவனும் தன் பாவமாக, தன் ஒரு பாவமாக, தன்னுடைய ஒரு தன்மையாக பார்த்ததுனால தான் அவருக்கு சிவன் பேர். அப்போ ஒரு அடியார் எப்படி இருக்காங்க? சிவன் என்ன உணர்வுல சிவத்தை உணர்ந்துகிட்டே இருக்காரோ ஒரு அடியார் அதே போல ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அந்த ஆழ்நிலையான அடித்தன்மை சிவனுடைய தன்மையை உணரக்கூடிய ஒரு சாதகன் தான் சிவனடியார். அப்படிப்பட்ட அந்த சிவனடியார் அருள் துறையில், அருள் என்னென்ன? அந்த ஒளி, அருள் துறையில உயர்ந்த நிலை வரணும் அப்படின்னு தான் ஒரு சிவனுடைய தாக்கம். சிவன்கிட்ட வந்தது அந்த கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடிய அகஸ்தியர் உடைய உணர்வு. அதுதான் இது சிவன்கிட்ட இருக்குது. சிவன்கிட்ட எப்படி வந்தது? சிவத்திட்ட இருக்குது. சிவத்திட்ட இருந்து சிவன்கிட்ட வந்து சிவன்கிட்ட இருக்கக்கூடியது அகஸ்தியர் மற்றும் பல தன்னுடைய அங்கமாக இருக்கின்ற சீடர்களாக இருக்கக்கூடியவரிடம் அதை பரப்பி இந்த பிரபஞ்ச களத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாருடைய ஒளியில இருந்து என்ன உணர்வு வருது? அந்த அருள்ல அந்த உணர்வு நம்மளோட மோதுவதனால மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவன்லையும் அது மோதுது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அது மோதுது. ஒவ்வொரு ஜீவனுடைய மோதுதல்னால அதனுடைய மன இயக்கம் இல்லாட்டாலும் அந்த மோதுதலை உள்வாங்கினாலதான் ஒவ்வொரு ஜீவன் அடுத்தடுத்த பிறப்பு எடுக்கிறதுக்கான ஒரு உந்துதல் அங்க நடக்குது. மனிதன்கிட்ட மோதும் போது அந்த மோதக்கூடியதை உள்வாங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு தன்னுடைய ஆத்மாவை பற்றிய அறியதுக்கான உணர்வு எழுப்பப்படுது. எனக்கோ உங்களுக்கோ நமக்கோ வந்ததெல்லாம் கிடையாது. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நான் சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே. உங்க நினைப்புனால வந்தது இல்லை, நம்ம நினைப்புனால இது வரல. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒருத்தங்க அங்க இருந்து எல்லாரும் நினைச்ச அந்த அலையை தான் அருளாக, ஒளியாக, தெய்வீகமாக இங்க அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இது யாருக்கு ரிசீவ் ஆகுதோ, யாருக்கு மோதுதோ
அந்த மோதுதல் வரக்கூடியவருக்கு தனக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய அந்த உணர்வை தட்டி அது என்ன செய்து எழுப்புது. அப்படி எழுப்பின ஒருத்தருக்கு தான் அந்த உந்துதல் ஏற்படுது. அப்ப அங்கிருந்து ஒருத்தங்க அந்த உந்துதல் கொடுக்கலன்னா இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வராது. இப்ப எத்தனையோ பேருக்கு இது வந்து படுது, ஆனால் அவங்களுக்கு அந்த உந்துதல் போய் மோதி அதை என்ன செய்ய முடியல, அதுக்கான வழியை அவங்க விடல. எத்தனையோ ஜீவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆத்ம பத்தி அறியக்கூடிய உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சிவத்திட்ட இருந்து அகஸ்தியர், அகஸ்தியர்ட்ட இருந்து எல்லாத்துக்கும் வருது. ஆனா அந்த உந்துதல் மோதியது, மோதுன எல்லாத்துக்கும் மோதுது. ஆனால் மோதி கொஞ்சம் உடையக்கூடியவருக்கு அந்த தாகம் வருது, அந்த ஏக்கம் வருது. அது பக்தினால, யோகத்தினால, ஞானத்தினால அந்த ஏக்கம் வளருது. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, ஈஸ்வரனது திருவடிக்கு வணக்கம். இந்த ஈஸ்வரனாக ஈசனுக்கு வணக்கம் கொடுக்கிறேன். எமது தந்தையின் திருவடிக்கு வணக்கம். அம்மையே அப்பா ஒப்பில்லாத மணியே என்று சொன்ன அண்டங்கள் யாவையும் அவர் தம்மிடமிருந்து தோற்றுவித்து அவை யாவையும் அவர் முறையாக இயக்கி வருவதால் தான் அவர் பெரிய ஈசன். ஏன் ஈசன் சொல்லுதோம்? எல்லாத்தையும் தனக்கு உள்ளே இருந்து தோற்றுவித்து அதை எல்லாத்தையும் முறையா, எந்த விதமான இது இல்லாம முறைப்படி எல்லாத்தையும் இயக்கி கொண்டு இருப்பதனால அவர் ஈசன் என்று சொல்லுகிறோம். உயிர்களுக்கெல்லாம் மூலப்பொருள் ஈசன். எல்லாத்துக்கும் அந்த சிவம் எனும் ஒளிதான் ஈசன். அந்த ஈசனாக இருப்பதனால, எல்லாத்துக்கும் முதன்மையாக இருப்பதனால அவர் என்னுடைய தந்தை என போற்றுகிறேன். அதனால அம்மையே அப்பான்னு அவர் சொன்ன காரணம், ஒப்பில்லாத மணியே, என்னுடைய தந்தையாக, எல்லாத்துக்கும் அவன் தான் தகப்பன், தகப்பனாக தாயாக இருக்கக்கூடிய அவனை போற்றுகிறேன். தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. தேசன்னா தேஜஸ், தேஜஸ்னா ஒளி நிறைந்தவன். சிவம் அப்படின்னா மங்களமானவன், ஒளி நிறைந்தவன், மங்களமானவன். அவனை விட ஒரு மங்களம் இல்லை. அவங்கிட்ட இருந்து வந்தது எல்லாமே மங்களத்தோடு வந்தது, அனைத்தும் அமங்கலமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அமங்கலமாயிற்று. அமங்கலங்கள் அனைத்தும் மங்களமாக, ஒவ்வொரு பிறப்பிலும் அந்த மங்களத்தை உணராமல் அமங்கல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளை மங்கள நிலைக்கு வர வைக்கிறாரு. அந்த சேவடி, அந்த சிவமாக இருக்கக்கூடிய சிவந்த திருவடியை நான் வணங்குகிறேன். எப்படிப்பட்ட பிரகாசம்! ஞான பிரகாசமுடைய பாதங்களை நமஸ்காரம் செய்கிறேன். அந்த பாதத்திற்கு, அந்த சிவனுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நிமலன் அப்படின்னா நிர்மலன் அர்த்தம். அழுக்கு இல்லாதவன், எந்த பதிவும் இல்லாதவன். நிர்மலம், நிர்மூலம், எல்லாம் நிர்மூலம் ஆயிட்டுன்னா நிர்மலம் ஆயிட்டுன்னு அர்த்தம். அன்பில் கூறி உள்ள தூயவன் திருவடியே வணங்குகிறேன். இது ஏன் இதெல்லாம் அவர் சொன்னார்? எதுக்காக இப்படியெல்லாம் அந்த சிவனை, அந்த சிவன்ல சிவத்தை எப்படி அவர் உணர்ந்து உணர்ந்து எப்படி இது பண்ணார்னா, ஒரு ஆத்மா, ஒரு மனிதன் வெளி ரீதியான விஷயத்தை கொண்டே தன்னை வளர்க்க முடியும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒருத்தர் தன்னை எப்படி பார்ப்பாரு? ஒரு கண்ணாடியில் போய் பார்ப்பாரு. தனக்கு அந்த மூளையினுடைய வளர்ச்சி எப்படி கூட்டுவாரு? கல்வி மூலமா படிக்க படிக்க அந்த மூளையினுடைய இயக்கத்தன்மை கூட்டுறாரு. பலவிதமான புற வேலை செய்து தன்னுடைய அந்த இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த புத்திசாலித்தனத்தை புற வாழ்க்கையில வளர்த்துருக்கோம். அப்ப தன்னை வளர்க்கணும்னா வெளியில இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி நீங்கள் அதை போய் நீங்க ஊடுருவி பார்த்தா மட்டும்தான் தனக்குள்ள அந்த ஒரு
திறமை வளர்க்கப்படுது. அப்ப சிவத்தை உணரணும்னா, தன்னுடைய ஆத்மாவை உணரணும்னா, சிவத்தை உணர்ந்த சிவனுடைய தன்மையை நீங்க உணர்றதுக்கு ஊடுருவி உணர்ந்து கசிந்து போனா மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடியது உடைஞ்சி ஓப்பன் ஆகும். உங்களுக்குள்ள ஒன்று வளரணும்னா, உங்க ஆத்ம தரிசனம் வேணும்னா, நீங்க சிவ தரிசனத்தை பத்தி தெரியணும். சிவ தரிசனத்தை சிவன்கிட்ட தெரியணும். சிவம் நான் சொல்லக்கூடியது அந்த ஒளி. அந்த ஒளியை உணர்ந்தவன் சிவன். சிவன் எனும் குருவிட்ட உள்ள இருக்கிற குருவினுடைய அந்த சிவனுடைய மகிமைய, அவர் இருந்த நிலைய உணர்வதற்கான முயற்சி எடுக்க எடுக்கதான் தனக்குள்ள அதே சிவம், தனக்குள்ள இருக்கக்கூடிய அதே சிவத்தினுடைய தன்மை அவருக்கு என்ன செய்யுது? உடைய ஆரம்பிக்குது, அது உருக ஆரம்பிக்குது, பெருக ஆரம்பிக்குது. அப்ப வெளியில ஏன் அவர் சிவனை இவ்வளவு தூரம் சரணாகதி நிலையில அதை ஒவ்வொன்றையும் அவர் உருகி உருகி சொன்னா, தனக்குள்ள அந்த உருகல் ஏற்படுவது. வெளியில ஒன்ன பார்த்து உருகிறாரு, தனக்குள்ள வருது. வெளியில ஒரு துன்பத்தை பார்த்து மனம் உருகிறாரு, தனக்குள்ள அது வளர்ச்சி அடையுது. வெளியில ஒண்ணுல அன்பு காட்டுறாரு, தனக்குள்ள அந்த அன்பு வளருது. வெளியில ஒண்ணுல தயை பண்றாரு, தனக்குள்ள அந்த தயங்கிற ஒண்ணு வளருது. இப்படிதான் வளருது, இப்படிதான் அது வருது. இப்ப தன் ஆத்மாவை ஒருத்தர் அனுபவிக்கணும்னா, இன்னொரு ஆத்மாவில் இருக்கக்கூடிய மகத்துவத்தை உணராம தன் ஆத்மா வளர்ச்சி அடையாது. அப்ப ஒருவனுக்கு அந்நியமாட்டு வேறாட்டு இருக்கக்கூடிய அவனால் வேண்டப்படும் பொருளே மலம். மலம்னா என்னன்னா, நமக்கு என்ன என்ன வேணும்னு நினைச்சுக்கிட்டு வேண்டுறோமோ அதெல்லாம் உங்களுடைய மலம். மலம்னா வேஸ்ட். இப்படி மலம் என்ற அழுக்கு நம்மகிட்ட இருக்கு. ஆனா சிவனுக்கு அந்நியமான பொருள் எதுவுமே இல்லை. அவனுக்கு எந்த பொருளும் இல்லை, எது மேலும் இல்லை. எல்லாம் அந்த சிவனுடைய தன்மையை சிவன் உணர்ந்துட்டு இருக்கனால அவருக்கு வேற தனிச்சிங்கிற எந்த பொருள் மேலையும் இல்லை. அவருக்கு எந்த ஆசையும் இல்லை, அவருக்கு எந்த விதமான தன்மையும் இல்லை. தனக்குன்னு ஒரு தன்மை இல்லை. அந்த தன்மையே சிவமான தன்மையாக இருக்கிறனால அவருதான் உண்மையான நிர்மலன். எந்த அழுக்கும் இல்லாத, மலம் இல்லாத இருக்கக்கூடியவர் தான் நிர்மலன். அப்ப நமக்கு என்ன இருக்கு? சிவன்ட வேண்டுதல் இருக்கு. சிவன்ட்ட நீங்க எந்த வேண்டுதலும் செய்யக்கூடாது செய்தீங்களா, நீங்க மலம் உள்ளவங்கன்னு அர்த்தம். எல்லாத்திட்டையும் எல்லாமே வேண்டுவாங்க. பொருளை வேண்டதுக்கு ஒரு தெய்வீக உருவம் இருக்கு. பலவிதமான செல்வங்களை, சம்பத்துகளை வேண்டக்கூடிய பலவிதமான தோற்றங்கள் இருக்கு. ஆனா சிவம் வேண்டாமை எனும் பொருளை கொடுக்கக்கூடியவர். வேண்டாமையே வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆள் தான் சிவம். சிவம் உங்களுடைய ஞானத்துக்கானவர். சிவம் உங்களுடைய அறிவுக்கு உட்பட்டவர். சிவம் உங்களுடைய விழிப்புக்கு உட்பட்டவர். விழிப்படைய செய்கின்ற ஒரு விழிப்பு உடையவன் அவனுன்னு சொல்லலாம். அவனு தப்பு கிடையாது. அப்பன் தானே சொல்லிடலாம். அப்பனுக்கு மரியாதையாக சொல்லுவோம். நம்ம அப்பா வாங்க போங்கன்னா சொல்லுவோம், வாப்பான்னு தான் சொல்லுவோம் லோக்கல்ல. அப்போ அவன் ஏன் போட்டாங்கன்னா, அவன்னா அந்த உரிமை. சிவனுடைய சொத்தே நாம இருக்கிறோம். சிவம் சொத்து சிவன் என்று தெரிந்து கொண்டார். சிவம் சொத்து நாம் என்னைக்கு நாம் என்று தெரிந்து கொள்ளோமோ அப்போ நாமும் சிவன் தான். அதான் இதில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி. மாய பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி. மாயைன்னா என்ன அப்படின்னா, மாறி அமையும் தன்மை உடையதான் மாயை. மாயினுடைய விளைவு அப்படின்னு சொல்லும்போது அது பிறப்பும் இறப்பு எனும் மாறுபட்டு அகற்றுகிற அந்த இறைவனது திருவடிக்கு வணக்கம் சொல்றார். இயற்கை அப்படின்னு சொன்னாலே, அல்லது பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னாலே மாயை என்பதுதான் அதனுடைய பொருள். என்ன? ஒரு கணப்பொழுதுல இருப்பதை போன்று அடுத்த கணப்பொழுதுல அது இருக்காது. நம்ம நிறைய பேர் மாயைன்னு சொல்லும்போது என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது
எப்பொழுதுமே இல்லாதது போல அப்படின்னு ஒரு பொருள் நினைக்கிறோம். அப்படி அல்ல. நம்மளுடைய திருவாசகத்துல மாணிக்கவாசகர் அப்படி மாயை விளக்கம் கொடுக்கல. மாயை என்பது ஒரு கணத்துல என்ன இருக்கோ அது அப்படியே அடுத்த கணத்துல அது இருக்காது, அது சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகக்கூடியதான் மாயை. அந்த மாயைங்கிறதுல பிறப்பு இறப்பு தான் மாயை. நம்ம பிறந்திருக்கோம், இனி இறப்போம், பிறப்போம் இறப்போம். ஒண்ணுக்கு ஒண்ணு அடுத்த நிலை மாறிக்கொண்டு இருப்பது. மாயைன்னா இருந்து இல்லாம இருப்பது இல்லை. ஒண்ணு இருக்கு, அது அடுத்ததாக இன்னொன்னாட்டு மாறிடும், அடுத்த கணத்துல மாறும், அடுத்த க்ஷணத்துல மாறிடும்னு சொல்றார். அப்படி பிறப்பும் இறப்பையும் அறுக்கக்கூடியவர், அந்த ரெண்டையும் அறுக்கக்கூடிய அறுக்கும் மன்னன். யாரு மன்னன்? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவங்கிற சுசுமுனையை கொண்டு இந்த மாயைங்கிற நீங்க அறுக்கணும். ஏற்கனவே அவர் அறுத்துக்கிட்டாரு. அவருக்குள்ள பிறப்ப அறுத்த மாதிரி மாயை நீ அறுத்துக்கிட்ட, நானும் அதே போல அறுக்கணும். எனக்குள்ளேயும் மாயையனும் இருக்கக்கூடிய அந்த இறப்பு பிறப்ப, அந்த பிறப்பு இறப்ப நானும் அறுக்கிறேன். அப்படி நீங்க அறுத்தது மாதிரி நானும் அறுக்கிறேங்கிறது அதனுடைய அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட். சீர் ஆர் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. சீர் ஆர் அப்படின்னா மேன்மை நிறைந்தவர் அப்படின்னு அர்த்தம். மேன்மை பொருந்திய அந்த சிவம் எழுந்தருளி இருக்கக்கூடிய எந்த இடத்துல அவர் முதல்ல அவரை ஆட்கொண்ட திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடியவரை நான் வணங்குகிறேன். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. தெவிட்டாத, தெவிட்டல் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப இனிப்பு சாப்பிட்டோன்னா ஒரு தெவிட்டல் வரும், ஒரு ஒவ்வாமையான ஒரு வேறுபாடான ஒரு உணர்வு வரும். இனிப்பு கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஒரு 5 லட்டு சாப்பிட்டா கொஞ்சம் தெவிட்டும், 10 லட்டு சாப்பிட்டா வாமிட்டு வந்துடும். ஆனால் இது தெவிட்டாத அந்த ஆனந்தத்தை ஊட்டுகின்றவனும் எந்த மாதிரி பெரிய மலை ஒப்பாக இருக்கக்கூடிய சிவனுக்கு வணக்கம். பாக்கி எல்லாம் எனக்கு தெவிட்டோம், ஆனால் இந்த ஆனந்தம் தெவிட்டவே செய்யாது. தெவிட்டாத அந்த உணர்வை தரக்கூடிய சிவனுக்கு வணங்குகிறேன். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சிவம் எனும் பெருமான் என்னை ஆண்டு என் மனதில் இருப்பதனால் அவனுடைய திருவருளை துணையாக கொண்டு அவனது திருவடிவை தொழுது. எப்போதுமே என்னுடைய சிந்தனையில யாருக்கு? சிவனுடைய, சிவன் அவன் எப்படி போடுறாரு? சிவன் அவன் என் சிந்தையில், சிவன் அவன் என் சிந்தையிலே இருப்பதுனால மட்டும், என் சிந்தையிலே நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், என்னுடைய நினைவிலே அவரை நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறனால அவர் எப்படி இருக்கிறாரு? அவருடைய அருளாலத்தான் அவரை வணங்க முடியும். நான் நினைச்சா மட்டும் போதா, நான் நினைச்சிட்டு இருக்கிறதுனால மட்டும் இல்லை. அதுக்கு அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது. விளக்கினுடைய வெளிச்சத்தை கொண்டு நம்ம விளக்க அறியப்படுகிறது. ஒரு விளக்கு, அதுல தீபத்தை ஏத்துற வெளிச்சம் வரும், அதனால அதுக்கு விளக்குன்னு வச்சிருக்கோம். அப்ப விளக்குன்னு நம்மளை அது எப்படி குறிப்பிடுது? அது நம்மகிட்ட வந்து பேசுதா? அப்படி இல்லை, எதுவுமே பேசலை. ஆனால் அதில் ஒரு ஒளி வந்த உடனே விளக்கினுடைய தீபத்தினாலே, தீபத்தினுடைய வெளிச்சத்தினாலே தன்னை அது வெளிப்படுத்துது. சூரியனை எப்படி நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டோம்? சூரியன்லேருந்து வெளிச்சம் வந்ததுனால தான் அது சூரியன் நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். அதே போலதான் இறைவனுடைய அந்த சிவம் எனும் அருளை கொண்டுதான் இறைவனை அறிய முடியும். இப்போ நான் சொல்ல பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்போ நீங்க உங்களுக்குள்ளதை நீங்க அறியணும்னா வெளியில ஏற்கனவே அறிந்த இருந்து உணர்ந்தவனிடம் உணர்ந்ததுல நீங்க கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா மட்டும்தான் நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதை அறிய முடியும்.
அப்போ அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து, அவனை நீங்க முதல்ல அவனுடைய அருள் எனும் ஒளியில நீங்க வெளியில நீங்க நினைவுபடுத்தப்படுத்த அவருடைய அருளை கொண்டு இறைவனை அறிகிறோம். அப்படி அறியும் போதுதான் நாம அவனுக்கு ஆட்படுகிறோம். அப்படி ஆட்படுவது தான் வணக்கமாகிறது. தெய்வ வழிபாடு, இறை வழிபாடுன்னு சொல்றது சடங்கு சம்பிரதாயம் பண்றது அல்ல. அவன் அருளாலே, அவன் அருள் என்னன்னு தெரியணும். அவனுடைய அருள் எப்படி இருக்கு, அந்த அருள்ல என்னென்ன தன்மை இருக்கு, அந்த அருள் என்பது இந்த பஞ்சபூதமாக அவனுடைய அருளால வந்தது. அப்ப இது அல்ல, பஞ்சபூதம் அல்ல நம்மளுடைய இலக்கு. சரி, இந்த பஞ்சபூதம் எங்கிருந்து வந்தது? நாதத்திலிருந்து வருது, பிரபஞ்ச நாதத்திலிருந்து வருது. அப்ப இதுக்கு அடுத்த முந்தைய நிலை நாதமாக. இப்ப நாதம் எங்கிருந்து வருது? சிவம் எனும் ஒளியிலிருந்து வருது. அப்போ ஒளிய, அப்ப அவன் அருள் என்கிட்ட இருந்து இந்த புற நிலையில இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய பரிணாமம் எவல்யூஷனுடையதை பத்தி யோசிச்சு போக போக அவன் அருள் எங்க வரைக்கும் வந்திருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அப்படி அவன் அருளாலே, அவனுடைய அருள் அவனாக இருப்பது எது, அவனுடைய அருள் எது வரைக்கும் வந்திருக்குதுங்கிறத தெரியும் போதுதான், அதுக்கு பிறகுதான் அவன் தாழ் வணங்கி, அந்த தாழ்ங்கிறது அந்த தன்மை நமக்குள்ளேயும் அவன் இருக்கிறது என்பதை தெரிந்து வணங்குவதுதான் அவன் தாழ் வணங்கி. அப்போ அவன் அருளை தெரிஞ்சணும். அவனுடைய அருளை நீங்க நினைக்க தனக்குள்ளே அவன் இருப்பதை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வு வளருது. அப்போ தாழ் பணிந்து, அங்க நீங்க பணிஞ்சா போதும். அந்த பணிவது, அதுக்குள்ளே ஆட்படுவதே வணக்கமாகிறது. இதுதான் இறை வணக்கம், இதுதான் இறை வழிபாடு. சிவ வழிபாடு என்பது தனக்குள்ளே இருக்கக்கூடியதை வணங்குவதற்கு, தனக்குள்ளே இருக்கிறதை இணைந்து போவதற்கு, வெளியிலே இருக்கக்கூடிய சிவனை வணங்குவது மூலமாக அல்லது குருவை மகா குருவாக இருக்கக்கூடியவர் மூலமாக, அவங்களுடைய இணைப்பு மூலமாக தன்னை என்ன செஞ்சு விடுதோம், வணங்கக்கூடிய தெரிஞ்சு விடுதோம் என்று சொல்லி இந்த பாடல் வரையில் உள்ளதை நான் இன்று நிறைவு செய்கிறேன். தொடர்ச்சியான அடுத்தடுத்த வரக்கூடிய அந்த நிலைகள் எல்லாம் அடுத்த சத்சங்கத்தில் நாம் திருவாசகத்தினுடைய தொடர்ந்து முடிந்த அளவுக்கு அதை எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் தொடர்ந்து போவோம். மற்றபடி உள்ள பாடல்களுக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஷார்ட் அண்ட் க்யூட்டாக போக முடியுது. ஆனால் இதை அப்படி போக முடியலை. ஏன்னா இதை பற்றி நினைக்கும் போதே பலவிதமான நிறைய உணர்வுகள் நமக்கே வருது. அது நம்மளே ஆழமாக அந்த உருகுதல் நிலையே கூட நமக்கு கொடுக்குன்னா, நம்மளே எப்படி போகிறோன்னா அவங்கெல்லாம் எவ்வளவு தூரம் அவர்கிட்ட அந்த உணர்வு, அந்த உருகுதல் இருந்திருக்கும். அதில் ஒரு துளி கூட நம்ம யாருக்கும் வரலை. வரதுக்கான முயற்சி செய்வதன் மூலமாக திருவாசகத்தினுடைய பக்தியில் உள்ளே யோகம், அதற்குள்ளே ஞானம் புதைந்து இருப்பதை உணர்வதே நம்முடைய நோக்கம் என்று அனைவருக்கும் இந்த வாய்ப்பு உணர்வுல கொண்டு போவதற்கு உங்கள் எல்லாருடைய உதவியும் தூண்டுதலும் நீங்களும் ஒரு காரணமாக இருப்பதால் உங்களையும் அனைவரையும் இந்த இனிமையான நல்ல நாளில் சிவனுடைய அம்சமாக உங்களையும் வணங்கி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய தரிசனம். சிவா. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக.